வெல்கம் டு மை சேனல். இட்லி பொடி 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கக்கூடிய இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடியை வச்சு லஞ்சுக்கு நம்ம சாப்பாடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை உளுந்து 200 எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இட்லி பொடிக்கு தேவையானதை 4 நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம வறுக்கவே செய்யணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 150 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3/4 கப்பு. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு அதையும் நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துடலாம். பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன், 100. அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். வரமிளகாய் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி காரம் வேணும்னா ஒரு 10 சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் அது குறைச்சல ஒரு 7 கூட சேர்த்துக்கலாம். மிளகாவை வறுத்துடலாம். வறுத்துட்டு காய்ந்த கருவேப்பிலையாக இருக்கணும், இதில் சேர்த்துடலாம். கருப்பெல்லு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கல் உப்பு 2 டீஸ்பூன். அதையும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துடலாம். அந்த கல் உப்பு சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே பருப்பாக இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும். இது சேர்க்குறதுனால கொஞ்சம் கெட்டு போகாது. எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சிடலாம். இட்லி பொடி சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இட்லி பொடி சாதத்துக்கு தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, கட் பண்ணிய பெரிய வெங்காயம் 2, கட் பண்ணிய பூண்டு பல் ஒரு 5. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 வரமிளகாய், கருவேப்பிலை. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்தாவே போதும். உங்களுக்கு தேவைனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துடலாம். பாருங்க, இட்லி பொடி சாதம் ரெடி. இந்த இட்லி பொடியை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம சாதமாகவும் ரெடி பண்ணி சாப்பிடலாம்.